ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மஞ்சக்கிளி மீன் வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இந்த மஞ்சக்கிளி மீன் பார்த்திங்கன்னா கடலில் இருந்து தான் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் திருப்பூரில் தென்னம்பாளையம் மார்க்கெட்டில் தான் நாங்கள் வாங்கினோம். விலையும் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. மஞ்சக்கிளி மீன் மட்டும் நாங்கள் அன்றைக்கி வாங்கலைங்க. பாறை மீன், கட்லா மீன்லாம் வாங்கினோம். அது கூட பார்த்திங்கன்னா நெத்திலி மீன் கருவாடாக சாப்பிட்ருப்பீங்க. நாங்கள் நெத்திலி மீன் குட்டி மீனாக வாங்கினோம். சின்ன சின்னதாக பொரித்து சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் நாங்கள் நிறைய வெரைட்டிஸில் இன்றைக்கி மீன் வாங்கியிருந்தோம். ரொம்ப நாள் கழித்து அம்மா வீட்டுக்கு போனால அம்மா நல்லா வெரைட்டியாக உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாங்க. நானும் எனக்கு பிடிச்சதெல்லாம் அன்றைக்கி வாங்கிட்டேங்க. இப்போ வாங்க மஞ்சக்கிளி மீனை எப்படி க்ளீன் பண்ணி எப்படி நம்ம ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். மஞ்சக்கிளி மீன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் மஞ்சள் கலரில் நல்லா வரி வரியாக கோடு போட்டு இருக்குங்க. இது ரொம்ப அழகாக இருந்துச்சு, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால தான் வாங்கினோம். இந்த பாறை மீன் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய மீனுங்க. நல்லா 1.5 கிலோ இருக்கும் போல். எங்கள் வீட்டுக்கார் இது வாங்கணும்னு ஆசைப்பட்டார், இதையும் வாங்கினோம். இந்த மீன் பார்த்திங்கன்னா நெத்திலி மீனுங்க. நெத்திலி மீன் பார்த்திங்கன்னா இது சின்னது, இதோட பெரிய மீன்லாம் இருக்குது நெத்திலியில். இந்த சின்ன மீன் பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இந்த டைம் டேஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக வாங்கினோம். இப்போ வாங்க நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லா மீன்லையும் இருக்கிற மாதிரி மஞ்சக்கிளி மீன்லேயும் செதில் இருந்துச்சுங்க. எல்லா மீன்லையும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மீனாக செதில் நல்லா பெருசாக இருக்கும். நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப மைன்யூட்டாக குட்டி குட்டியாக செதில் இருந்துச்சுங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து எடுக்கணும். எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நம்மளுக்கு செதில் இருக்கிறதே தெரியல. அதனால் நம்ம எல்லா இடத்துலையுமே பொறுமையாக செக் பண்ணி தான் நம்ம அந்த செதிலை எடுக்கணுங்க. செதில் எடுத்ததுக்கப்புறம் நம்ம குடலை உருவிட்டு அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி இந்த மஞ்சக்கிளி மீனை உப்பு தண்ணியில் போடணுங்க. உப்பு தண்ணினா தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சிட்டு அந்த தண்ணிக்குள்ளே இந்த மீனை போட்டணும். நம்ம எப்போ எடுத்து சமைக்க போகிறோமோ அப்போ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அந்த மீன் எடுத்து நம்ம மசால் போடுறதா தான் மசால் போட்டுக்கலாம், குழம்பு வைக்கிறதாலும் குழம்பு வச்சுக்கலாங்க. இப்போ மஞ்சக்கிளி மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டுங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மீனுக்கு இடையில கத்தி வச்சு 2 கீரல் போட்டிருக்கேங்க. எதுக்குன்னா நம்ம போடுற மசால் மீனுக்குள்ளே நல்லா ஏறினா தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக அந்த கோடு போட்டு அந்த கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசால் போடுறதுக்கு முன்னாடி அது மீனுக்கு மேலே கொஞ்சம் நல்லா உப்பு போட்டு தடவி விட்டுருங்க. உப்பு போட்டு தடவினதுக்கப்புறம் அதுக்கு மேலே கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் தூவி விட்டுருங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்குன்னா நம்ம போடுற சாதம் நல்லா பிடிச்சிக்கும். மீன் பொரிக்கும் போது நல்லா மொறு மொறுன்னு வருங்க. அதுக்காக தான். இந்த மீன் வறுவலில் பார்த்தீங்கன்னா நான் கலர் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அந்த கலர் ஆட் பண்ணால் அது கெமிக்கலுங்க. அது நம்ம உடம்புக்கு நல்லதில்லை. குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கலரில் ஆட் பண்ண வேணாம். நீங்கள் நார்மலாக கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, நம்ம மீனுக்கு அரைச்சி வச்ச மசால் போட்டு நீங்கள் பொரிச்சாவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கலருக்காக நீங்கள் அதை ஆட் பண்ண வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மீனுக்கு 2 பக்கமும் நல்லா கார்ன்ஃப்ளவர் போட்டு நான் பரட்டி எடுத்துட்டேன். பரட்டினதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் ஒரு கட்டி பூண்டு, ஆள்கட்டி விரலில் பாதி விரல் நீளத்துக்கு இஞ்சியை நல்லா தோல் சீவிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அது மிக்சியில் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் மீன் மசாலா கடையில் விற்கும், அதை வாங்கியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வீட்டில் அரைச்சி வச்சுருப்பீங்க கறிக்கினே, அந்த மசாலுமே சேர்த்துக்கலாங்க. அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா இல்லைன்னா மட்டும் கடையில் வாங்குங்க. இல்லைன்னா வீட்டில் அரைச்சி வச்ச மசாலையை நீங்கள் சேர்த்துக்கிட்டு அதை நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. நல்லா அரைச்சிருங்க. நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. அரைச்சதுக்கப்புறம் மீனோட 2 பக்கமும் நல்லா தொடவி விட்டுருங்க. மீனை அந்த நம்ம கீரல் போட்டு போனீங்களா அதுக்குள்ளே நல்லா மசாலா போகிற மாதிரி நீங்கள் நல்லா மேலே அப்ளை பண்ணி விடுங்க. மீனுக்கு 2 பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒரு 2 மணி நேரம் நீங்கள் விட்டுருங்க. அது நல்லா ஊறட்டும். நல்லா மீன் ஊறினா தான் பொரிக்கும் போது அந்த மசால் நல்லா மீனுக்குள்ளே பிடிச்சிக்கும். பொரிக்கும் போது நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர்த்துக்க வேணாம். உப்பு நம்ம முதல்ல சேர்த்துருவோம். உப்பு சேர்த்துட்டதுனால இப்போ நான் இது சேர்த்துக்கல. உங்களுக்கு உப்பு கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் மேலே தூவிட்டு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. இப்போ நான் மீனோட 2 பகுதிக்கும் நல்லா மசாலா தடவி விட்டுட்டேங்க. தடவி விட்டதுக்கப்புறம் 2 மணி நேரத்துக்கு இதை நான் அப்படியே எடுத்து வச்சிட போகிறேன். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் மசாலா மீனோட நல்லா பிடிச்சிக்கோங்க. நல்லா பிடிச்சிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா ட்ரையாக இருக்கும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் பொரிச்சிங்கன்னா தான் மீன் உடஞ்சி போகாமல், மீன் பொரிக்கும் போது எண்ணெய் சட்டியில் அடியில் பிடிக்கும். அந்த பிடிக்காமல் இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் 2 மணி நேரம் ஊற வச்சா தான் அந்த மீன் அடி பிடிக்காமல் உங்களுக்கு நல்லா மீன் பொரிக்கும் போது மீன் நல்லா அழகாக பொரிஞ்சு வருங்க. அடுத்து பாருங்கள், எண்ணெய் சட்டியில் தேவையான எண்ணெயை நான் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம மீனை எண்ணெய் சட்டியில் போடலாம். எண்ணெய் நல்லா இப்போ காஞ்சிருச்சுங்க. நான் மீன் பொரிக்க போகிறேன். மீனை எண்ணெய் சட்டியில் போடும்போது பார்த்து போடுங்க. மீன் பக்கத்தில் நின்று போட வேணாம். திடீர்னு நல்லா படப்படன்னு பொரியும் போது நம்மளுக்கு மேலே எண்ணெய் படும். அதனால் நீங்கள் கொஞ்சம் தூரமாக இருந்தே மீனை பார்த்து போடுங்க. மீன் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பொரியறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸாவது எடுக்கும். நீங்கள் பொறுமை இல்லாமல் சீக்கிரமாக திருப்பி போட்டிங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக மீனுக்குள்ளே ஏறி வதன்னு இருக்குங்க. மொறுன்னு உங்களுக்கு மீன் வராது. அதுவும் இல்லாமல் மீன் எடுக்கும்போது உடஞ்சி போயிடும். அதனால் பொறுமையாக நீங்கள் மீன் பொரித்து எடுக்கணும். ஒரு பக்கம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போடணும். அடுத்த பக்கம் நல்லா பொன்னிறமாக அந்த எண்ணெயெல்லாம் விலகும், மீன்லேருந்து விலகுங்க. அந்த மீன் பொரிக்கும் போது அது மேலே பபுள்ஸாக எண்ணெய் கொதிக்கும். அந்த கொதிக்கிறது அடங்கும். அப்போ தான் நம்மளுக்கு மீன் பொரிஞ்சிருச்சுன்னு அர்த்தங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான மஞ்சக்கிளி மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் எங்கள் வீட்டுக்கு வாங்க, சாப்பிடலாம்.
என்னதான் மஞ்சள் கலரில் மீன் வாங்கினாலோ சிகப்பு கலரில் மீன் வாங்கினாலோ பொரிச்சா அது வந்து ப்ரௌன் கலரில் தான் இருக்குங்க. நான் ஆசைப்பட்டு மஞ்சள் கலரில் மீன் வாங்கினேன். கடைசியில் பார்த்தா பொரிஞ்சா எல்லாம் ஒரே கலரில் தான் இருக்குது. இருந்தாலும் மீன் ரொம்ப டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குதுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து நம்ம வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பை பை. திஸ் இஸ் கௌசல்யா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கௌசல்யா ஹோம் ரெமடிஸ் சேனல்.